வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க சாலினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு எது சம்மந்தம் வீடியோஸ் இருக்க போன நண்பர்களே, இது வந்து முக்கியமான வீடியோஸ் நண்பர்களே. என்னென்னா, நிறைய பேர் என்னுடைய யூடியூப் வீடியோ களவெடுத்து போய் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் தப்பாக எடிட் பண்ணி போடுவீங்க. சில பேர் வந்து தப்பாக எடிட் பண்ணி போகிறீங்க, சில பேர் நல்ல மாதிரி வீடியோஸ் போடுறீங்க. 2 சேனல் வந்து எனக்கு சிக்கியிருக்குது. 2 சேனல் வந்து சிக்கியிருக்குது. அது ஐடியோட நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் இந்த இதில் காட்ட போகிற நண்பர்களே, யாராவது ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது முக்கியமான வீடியோஸ் நண்பர்களே, யாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. பேருந்து உங்களோட சேனல் வந்து கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டேன், அது போட்டேன், இது போட்டேன், இதாக போயிருச்சுன்னு வந்து என்கிட்ட வந்து தப்பு சொல்லக்கூடாது. அதனால் சொல்கிறேன், இந்த வீடியோஸை வந்து முழுசாக பாருங்கள். அப்படி முழுசாக பார்க்காட்டி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இந்த வீடியோஸை பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நண்பர்கள். இது வந்து முக்கியமான விஷயம். எல்லா சேனலையும் இப்படி தான் வீடியோ களவெடுத்து போட்டு தப்பு எடிட் பண்ணி போட்டு அவங்களோட லைஃபே பாதிக்கிற மாதிரி நடந்து கொள்கிறாங்க. அதுதான் கதைக்க போகிற நண்பர்களே. புதுசாக வந்திருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து 5 நிமிஷம் பண்ணாலும் குறைவாக, மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் பண்ணாலும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நீங்கள் என்ன நினச்சி கொண்டிருக்கீங்க? எனக்கே தெரியாமல் நீங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போட்டால் எனக்கு தெரியாமல் நினச்சிட்டிங்களா? நீங்கள் ஃபேஸுக்கு போட்டாலும் சரி, டிக்டாக்கில் போட்டாலும் சரி, யூடியூப்பில் போட்டாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் போட்டாலும் சரி, எனக்கு எப்படியாச்சும் தகவல் வரும். என் வீடியோஸை போட்டு ஆனால் எனக்கு தகவல் வரும், நானே கண்டுபிடிப்பேன். அப்படி தான் நேற்று அண்ணா வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் எனக்கு அனுப்பியிருந்தார். அதை டச் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அதில் வந்து நான் யூடியூப் சேனலில் போட்ட எல்லா ஷார்ட் வீடியோவும் அவன் இன்ஸ்டாகிராமில் இருக்குது. இப்போ இந்த இன்ஸ்டாகிராமை டச் பண்ணி யூடியூப் சேனலுக்கு போனால் அங்கேயும் லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோ எல்லாம் கிடக்குது. அந்த ஐடி நேம் வந்து கிறிஸ் சாலினி விலாக்ஸ். அவன் புருஷன் மாதிரி அவன் பேரை முன்னுக்கு போட்டு என்கிட்ட சாலினி, கிறிஸ் சாலினி விலாக்ஸ்ன்னு போட்டிருக்கான். அதை பார்த்து நாங்கள் செம்ம ஹாண்டாகி நான் அந்த சேனலை தூக்கிட்டேன். கோஆப்ரேட் கொடுத்து அந்த சேனல் வந்து பிளாக் ஆகிட்டு, அந்த சேனல் வந்து தூக்கப்பட்டுட்டு. இன்ஸ்டாகிராமும் தூக்கியாச்சு, 2 இன்ஸ்டாகிராமும் யூடியூப்பும் தூக்கியாச்சு. அடுத்தது வந்து ஷாலினி ஃபேன்ஸ், அவனை தூக்கி முடிஞ்சோன்னா திரும்பி பார்த்தா இன்னொருத்தன் ஷாலினி ஃபேன்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தன் இந்த வந்தான். ஷாலினி ஃபேன்ஸ் 100க்கு மேலே சப்ஸ்கிரைப் வச்சுருக்கான். இந்த ஷாலினி ஃபேன்ஸ் நீங்கள் யார்? நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். முதலாவது யாருன்னு சொல்லுங்கள். நான் வந்து எனக்கே தெரியாமல் நீங்கள் வீடியோஸ் போட்டிங்கன்னா நான் வந்து காப்பிரைட் கொடுப்பேன். ஓகேவா? நீங்கள் வந்து ஷாலினி ஃபேன்ஸ்ன்னு சொல்லி இருந்தபடியா, ஐடி இருந்தபடியா நான் விட்டுட்டேன். ஏன்னா ஷாலினி ஃபேன்ஸ்ன்றா என்னை ரசிகர்கள் போட்டு பண்ண நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து எனக்கே தெரியாமல் நீங்கள் என்னுடைய வீடியோஸ் எடுத்து நீங்கள் யூடியூப் சேனலில் போட்டாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் போட்டாலும் சரி, நான் வந்து அந்த சேனலை தூக்குவேன். ஓகேவா? இந்த ஷாலினி ஃபேன்ஸ் வந்து தயவுசெய்து நீங்கள் யாருன்னு சொல்லி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் தான் அக்கா உங்களோட ரசிகர் அப்படின்னு சொல்லி வந்து இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் டைம் தரேன். இன்றைக்குள்ளே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் தான் அக்கா போட்டிருக்காக்கா, நான் உங்களோட ஃபேன்ஸுக்கா, நான் தப்பாக எதுவும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து என்கிட்ட வந்து கதைச்சிங்கன்னு சொன்னால் நான் விட்டுருவேன். இல்லாட்டி நான் வந்து இந்த சேனல் வந்து தூக்க போகிறேன். நேற்று தூக்க தான் இருந்தேன்னா நான் வந்து ஷாலினி ஃபேன்ஸ்ன்னு இருந்தபடியாக நான் விட்டுட்டேன். தயவுசெய்து வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் டிபி போட்டோக்கு பதிலாக இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 6 இந்த சேனலுக்குரியவங்க 6 வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நான் வந்து நாளைக்கு விடிய அந்த சேனல்லாம் தூக்கிடுவோம் நண்பர்களே. ஏன்டா எனக்கு பயம். இந்த போட்டோவெல்லாம் வீடியோலாம் எடுத்து போட்டுட்டு வந்து எனக்கு பிரச்சனை வரும். நீங்கள் வந்துட்டு இந்த சேனலை வச்சுட்டு நீங்கள் வந்து இன்பாக்ஸில் போயிட்டு தப்பாலாம் போட்டு கதைச்சி காசுகளை வாங்கி நீங்கள் ஏமாற்றுவீங்க. அதனால் வந்து எனக்கு தான் அந்த ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் நான் பயந்து வந்து சொல்கிறேன் நண்பர்களே. அதுக்காக தான் பயந்து வந்து நான் இன்ஸ்டாகிராமை யூடியூப்பை நான் தூக்கிட்டேன் நேற்று. இப்போ திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் 6ன்னு வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து என்னுடைய வீடியோஸ் போட்டதும் இல்லாமல் பாய் காட்டுறார். பாய் டபுள் மீனிங்காக நான் வீடியோஸ் போகிறேன்னா, நான் டபுள் மீனிங்காக போடணும், டுபிள் மீனிங்காக போடணும் உனக்கு தேவையில்லை. என்னுடைய ஓன் வாய்ஸ், என்னுடைய திறமையை காட்டி நான் வீடியோஸ் பண்ணுறேன். ஓன் வாய்ஸ் சரி, லோங்கும் சரி, என்னுடைய திறமையை பயன்படுத்தி நான் வீடியோஸ் பண்ணுறேன். உனக்கு என்ன வந்தது? மூச்சை காட்டி ஓ பேச காட்டி நீ போடு. உன்னோட திறமையை காட்டி போடு. உன்னோட திறமையாக இருந்தால் நீ போட வேண்டியதானே. போட்டு நீ வியூஸ் சப்ஸ்கிரைபை இன்ஸ்டாகிராமில் பார்த்தா 1 மில்லியன், 20K, 30K, 40K, 50K, 1 லட்சம் அப்படியெல்லாம் எடுத்து வச்சிருக்கிற. நான் சும்மா அவ்வளோ நினச்சிட்டியா? என்னட்ட அனுமதி கேட்காம வந்து நீ வீடியோஸ் போட்டால் நான் வந்து இந்த சேனலை வந்து தூக்குவேன். நான் நேற்று ஒரு சேனலாக தூக்கிட்டேன். அதுக்கு முதல்ல நான் 2-3 சேனலாக தூக்கிட்டேன். இப்போ ஷாலினி ஃபேன்ஸு நீங்கள் யார்? ஷாலினி ஃபேன்ஸ் வந்து இந்த வீடியோஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து இந்த வீடியோஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தான் அக்காட கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் நான் வந்து நாளைக்கு சேனலில் தூக்க போகிறேன். ஷாலினி ஃபேன்ஸ் நீங்கள் யார்? ஓகே, வேகமாக சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து சும்மா விட்டுட்டு இருக்க மாட்டேன். என்ன அழிக்கிறதுக்குன்னு நிறைய பேர் சுற்றுதுகள் உண்ட பயத்தில் நான் வந்து சேனலை தூக்குவேன். நேற்று ஒரு சேனல் தூக்கிட்டேன். இன்றைக்கு இந்த ஷாலினி ஃபேன்ஸ் தான் விட்டுருக்கேன். இதெல்லாம் நிறைய பேர் ஸ்பேனர் இருக்கிறவங்களும் வந்து ஒரு ஐடியில் ஸ்பேனர் இருக்கிறவங்களும் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து எனக்கு சொல்லலை. நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், உண்ட வீடியோஸ் போட போகிறேன்ட்டு நீங்கள் சொல்லவே இல்லை. சொல்லாமல் கொள்ளாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வீடியோஸ் போடுறீங்க. நான் வந்து காப்பிரைட் கொடுப்பேன். விற்கும் மாட்டே உங்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க. என்னுடைய வீடியோஸ் போடுறேன்னா என்னோட அனுமதி கேட்டு தான் என்னுடைய வீடியோஸ் போடணும். அது வந்து எல்லா சேனலுக்கும் அப்படி தான். அவங்களோட வீடியோஸ்
எடுத்து போட்டால் காப்பிரைட் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்டா அவங்ககிட்ட கேட்கணும், அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு நீங்கள் வீடியோஸ் போட்டிங்கன்னா ஓகே. அவங்ககிட்ட அனுமதி இல்லாமல் நீங்கள் கூட பாடல வீடியோஸ் போட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணலாது. இது வந்து டிக்டாக் மாதிரி இல்லை. டிக்டாக்ல வந்து நீங்கள் எங்கே யூடியூப் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடலாம், டிக்டாக் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடலாம், அதை என்னவும் பண்ணலாம். ஆனால் வந்து யூடியூப் சேனலை பொறுத்த வரையில் ஆட்ட வீடியோ எடுத்து போடலாம். ஒன்றும் அவங்களோட அனுமதியை கேட்டு போட்டாங்கன்னா விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் அனுமதி கேட்காம நீங்கள் வீடியோஸ் போட்டிங்கன்னா இப்படி தான் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், என்னுடைய வீடியோஸ் போடுறீங்கன்னு சொன்னால் என்னோட பெர்மிஷன் வாங்கிட்டு வீடியோஸ் போடுங்க. நான் ஓகே விட்டுருவேன். ஏன்னா ஷாலினி ஃபேன்ஸ்ன்னு சொன்னால் நிறைய ரசிகர்கள் எடுத்து போடுவாங்க. அதனால் சொல்லி போட்டு போடுங்க. நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் அப்படி வந்து ஷாலினி ஃபேன்ஸ் என்னுடைய அனுமதி கேட்டு வீடியோஸ் பண்ணுறீங்கன்னா மெயின் சேனல் ஷாலினி விளாக் சொன்னால் நீங்கள் விடணும். அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர், எனக்கு சப்ஸ்கிரைபர், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் எங்கிட்ட சொல்லி போட்டு என் வீடியோஸை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் நான் ஓகே நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை எங்கிட்டே சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் எடுத்து வீடியோஸ் போட்டிங்கன்னு சொன்னால் நான் வந்து காப்பிரைட் கொடுப்பேன். இது வந்து என்னோடய சேனலுக்கு தான் பிரச்சனை. என்னோடய ஃபேன்ஸில் அங்கே போக வாய்ப்பு இருக்குது, அங்கே உள்ள ஃபேன்ஸ்லாம் இங்கே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதனால் வந்து என்னோட ஃபோட்டோ வச்சு தப்பாக கூட நீங்கள் எடிட் பண்ணி போடுவீங்க. நான் அப்படி கதைக்கிறேன், கொள்கிறேன், நிறைய வேர்ட் கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ணுறேன். அதனால் நீங்கள் வந்து எரிச்சல் அப்படியும் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன். நேற்று ஒரு சேனல் தூக்கிட்டேன். அவன் வந்து சேனலை தூக்கினோன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பெரிய எடுவ கதை கதைக்கிறான், டபுள் மீனிங்காக பேசுகிறான், அப்படி பேசுகிறேன் இப்படி பேசுகிறேன்ட்டு திமிர் கதை கழிச்சு கொண்டு இருந்தார். இது தேவையா உனக்கு 500 சப்ஸ்கிரைப் சும்மா கேட்குறேன். கஷ்டப்பட்டு நீங்கள் போட்டிருப்பீங்க. நான் 500 சப்ஸ்கிரைப் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 500 சப்ஸ்கிரைப் சும்மா கேட்குறேன். என்னுடைய வீடியோஸ் போட்டு எடுத்தீங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஒரு வார்த்தை சொன்னீங்களா கேட்குறேன், சொல்லலை. நீங்கள் கூட பாட்டுக்கு எடுத்து நான் போடுற எல்லா வீடியோவும், நான் டெய்லி போகிற வீடியோ எடுத்து நீங்கள் போட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா நான் சும்மா விட நினச்சிட்டிங்களா? நான் சும்மாலாம் விட மாட்டேன். காப்பிரைட் தான் கொடுத்து நேற்று ஒரு சேனல் தூக்கிட்டேன். அதுக்கு முதல் வந்து 2 சேனல் தூக்கிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து ஷாலினி ஃபேன்ஸ் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். இதுக்கு பிறகு நிறைய சேனல் இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ நான் கண்ணுக்கு இப்போ எட்டின தூரத்தில் இந்த சேனல் வந்து 2 சேனல் அம்பிட்டு, நேற்று ஒரு சேனல், இன்றைக்கு ஒரு சேனல் அம்பிட்டுது. அதுக்கு தான் அந்த வீடியோஸ் போட்டேன். நான் ஓன் வாய்ஸ் வீடியோஸ் போனேன். ஏன்டா இது வந்து முக்கியமாக சொல்லணும், பேருந்து நான் வந்து இப்போ சேனலை தூக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஷாலினி ஃபேன்ஸ் தயவு செய்து நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோஸுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாள் நான் போகிற வீடியோ எடுத்து நீங்கள் ஒரு சேனலில் போடுறீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் வந்து அக்கா நான் தான் அக்கா, நான் உங்களோட ஃபேன்ஸ் அக்கா, நான் வந்து தப்பாக ஒன்றும் போட மாட்டேன், நல்ல மாதிரி தான் போகிறேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கக்கா, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து கதைச்சிங்கன்னு சொன்னால் நான் விட்டுருவேன். இல்லைன்னு சொன்னால் நான் தூக்கிடுவேன். நான் வந்து பெருசாக வந்து பெரிய சேனல் எடுப்பெல்லாம் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா வந்து என்னோட லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். இதை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இன்பாக்ஸில் போய் கதைப்பீங்க, இன்பாக்ஸில் போய் நம்பரை கொடுத்துட்டு காசுகளை வாங்கி ஏமாற்றலாம். இப்போ அவங்க வந்து எங்கிட்ட நீங்கள் தானே இன்பாக்ஸ் கூப்பிட்டீங்க, வந்து கேட்டீங்க, காசெல்லாம் வாங்கினீங்க, அது வாங்கி இது வாங்கினீங்க. நிறைய பேர் பொம்பளை பிள்ளை மாதிரி போயிட்டு ஆம்பளை பிள்ளைகள் வந்து இப்போ காசு கேட்குறது, என் போட்டோ போட்டு காசு கேட்குறது, இல்லாட்டி குரல் மாற்றி கிடைக்கிறது, பொம்பளை பிள்ளை குரல் மாதிரி இப்படியெல்லாம் பண்ணி காசுகளை வாங்கி ஏமாத்துறீங்க. அதுக்காக தான் நான் பயந்து வந்து இப்படி சொல்கிறேன் இல்லையே, வேறு எந்த காரணமும் கிடையாது. நீங்கள் எங்கிட்ட சொல்லிட்டு போட்டீங்கன்னு சொன்னால் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி முழு சப்போர்ட் நான் பண்ணுவேன். இல்லைன்னு சொன்னால் நான் சேனலை தூக்கிடுவேன். ஷாலினி ஃபேன்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கு ஃபுல் டைம், நாளைக்கு வந்து எனக்கு இன்றைக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னால் நான் வந்து சேனலை தூக்கிடுவேன். ஏன்னா எனக்கு ப்ராப்ளம். நீங்கள் வந்து 100 சப்ஸ்கிரைப் வச்சுருக்கீங்க, என் வீடியோஸை கூட 100 சப்ஸ்கிரைப் எடுத்துட்டீங்க. இன்னும் நீங்கள் போட்டு சப்ஸ்கிரைப் அதிகரிப்பீங்க. அதனால் வந்து சொல்லி போட்டு போங்க. இல்லாட்டி இது தப்பாகவும் நீங்கள் போடுவீங்க. அதெல்லாம் சொல்கிறேன். ஒருத்தன் வந்து தப்பாக வந்து நான் வேர்ட் கமெண்ட் ரிப்ளை பண்ணதுக்கு வந்து என்ன தப்பாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தான், என்னை வந்து ஒரு கேவலமாக காட்சி போட்டிருந்தான். அவனை வந்து உடனே தூக்கியாச்சு. அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தான், அவனுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைப் வச்சுருந்தான். இது தேவையாக கேட்குறேன். கீழேலாம் நல்லா வீடியோஸ் போட்டுட்டு இடையில வந்து ஏன் வீடியோஸை நீ 3-4 வீடியோஸை போட்டால் நான் சும்மா நினச்சிட்டியா? என்னுடைய ஃபேஸ் சம்மந்தமாக எங்கே நான் கண்டேன்னு சொன்னால் அந்த சேனல் வந்து நான் தூக்குவேன், காப்பிரைட் கொடுத்து தூக்கிடுவேன். நேற்று ஒருத்தனை தூக்கிட்டேன். இப்போ வந்து ஷாலினி ஃபேன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் தயவு செய்து நண்பா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ தான் என்னென்னு தெரியும் நண்பர்களே. சரி நண்பர்களே, பேக்கேடி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னுடைய வீடியோஸ் எடுத்து போகிறோன்னா என்னுடைய அனுமதி கேட்டு என்னுடைய வீடியோஸ் போடுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோஸ் போட நண்பர்களே. இந்த வீடியோவை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே. மேக்ஸிமம் ஒரு ஃபுல்லாக பார்க்கட்டே ஒரு 5 நிமிஷம்னாலும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்க வரேன். அதுவரை உங்களிடம் வந்து விடுவது உங்கள் ஷாலினி. பாய்.